வணக்கம் மாணவ செல்வங்களே. ஏற்கனவே நம்ம என்எம்எஸ் எக்ஸாமுக்கு மேட் டாபிக் வைஸாக சில வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதால இதுக்கு முன்னாடி நடந்த சேட் எக்ஸாம்லேருந்து ஒவ்வொரு கொஷின்ஸாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். மேட் அளவுக்கு சேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா மேட்டில் பாஸ் பண்ண செலக்ட் ஆன நிறைய பசங்க சேட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ மேட்டுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதுக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னா சேட்டுக்கும் கொடுத்தாகணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நடந்த என்எம்எஸில் சேட் எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸை தான் ஒரு 5 கேள்விகள் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு 5 கேள்விகளை தான் சொல்ல போகிறேன். மொத்தமாக மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கேள்விகள் இருக்கும். நான் உங்களுக்கு 5 கேள்விகளை சொல்லித்தர போகிறேன். அந்த 5 கேள்விகள் சொல்லித்தரத்தோடு இல்லாமல் அதே மாடலில் 5 கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தர போகிறேன். சரிங்களா? ஒவ்வொரு கொஷினை நடத்தி முடிச்சுட்டு அதே மாடலில் ஒரு கொஷின். ஏன்னா நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் உங்களால் ஈஸியாக அந்த மேட்டை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? சயின்ஸும் சோசியலும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாம் இந்த சேட்டில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸை மட்டும் பார்க்கலாம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னா தனி வட்டி மாடலில் கேட்டிருக்காங்க. தனி வட்டி நம்ம 7th படிச்சிருக்கோம். இந்த வருஷம் 8th நம்ம தனி வட்டியை பற்றி படிச்சுட்டு தான் கூட்டு வட்டியை படிப்போம். சரியா? தனி வட்டிக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே 7th சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஃபார்முலா என்னென்னா I = PNR/100. மேட்டுக்கும் சேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய புக் சிலபஸ் இல்லாமல் எல்லாமே ஆப்டிடியூட் அந்த ரீசனிங் டாப்பிக்கில் வரும். இங்கே வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7th படித்த அந்த புக்கில் 6th 7th படித்த புக் மாடலில் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமாம், இதை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இது தனி வட்டிக்கான ஃபார்முலா. இது நம்ம 7th படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். I = PNR/100. ஐங்கிறது வட்டி. இதோ பாருங்கள், 4 வருஷத்துக்கு சேர்த்து எவ்வளோ ரூபாய் வட்டியை தருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5000 ரூபாய். அப்போ ஐயுடைய வேல்யூ 5000 = Pங்கிறது அசல். அசல் தெரியாது, அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. அசல் P அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு என்னங்கிறது தான் ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 இயர்ஸ், 4 ஆண்டுகளுக்கு. அப்போது என்னோட வேல்யூ 4 இன்ட்டு ஆறுங்கிறது வட்டி வீதம். பாருங்கள் எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்க, 20%. அப்போ ஆரோட வேல்யூ 20 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. புரியுதான்னு பாருங்கள். இது ஃபார்முலா. ஜஸ்ட் அவங்க சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். எப்போவுமே கடைசியாக 0 இருக்குது, மேலேயும் கீழேனா கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் 1 2 2 10. இப்போ 4க்கும் 5க்கும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த 4 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். வகுத்தில் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்னவாயிடும், பெருக்கல் ஆகிடும். ஏற்கனவே எங்கே 5000 இருக்குது. அப்போ 5 5 பெருக்கணும், 5 25. ஸோ 25,000. இங்கே பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். புரியுதா? கீழே இருக்கிற 5 மேலே போயிடும், மேலே இருக்கிற 4 கீழே வந்துடும். அப்போ மீதி அந்த பக்கம் என்ன மட்டும்தான் நிற்கும்னா P மட்டும்தான் நிற்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஒரு 4 இங்கே 25 எத்தனை நாள் இருக்குது, 6 4 24, மீதி 1. அப்போ இந்த 0வோட சேர்த்தோன்னா என்னவாயிடும், 10 ஆகிடும். 10ல் எத்தனை நாள் இருக்குது, 4 8, மீதி என்ன வந்துடும் 2 அந்த 0வோட சேர்த்தோன்னா 20. 20ல் எத்தனை நாள் இருக்குது, 5 20, மீதி கடைசியாக இருக்கிற 0வை அப்படியே போட்டுக்கலாம். அப்போது அசல் எவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்னா 6250. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஆப்ஷன் பி 6250, 6250 rupees. புரியுதுங்களாமா? அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு வந்து அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இந்த மாடல் புரிஞ்சுதுங்களா? நான் இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும் மாற்றி சொல்கிறேன். சரிங்களா? மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம். நீங்கள் இந்த கொஷின்ஸ் அப்படியே இந்த கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதுக்கு ஆன்சர் என்னங்கிறத போட்டு பார்த்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? 10% வட்டி வீதம் இங்கே 4 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நான் என்னவா மாற்றிக்கிறேன் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு வட்டி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5000 சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை 4000 மாற்றிக்கிறேன். 4000 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். மாதவி ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் அமௌண்ட் ஃபார் 5 years at 10% per annum is ₹4,000. தென் ஃபைண்ட் த பிரின்சிபல். இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். தமிழ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே நான் கொஷின் சொல்லிட்டேன். சரிங்களா? நான் வேணால் ஆப்ஷன் தரேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனில் எதுங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 6000, ஆப்ஷன் பி 7000, ஆப்ஷன் சி 8000, ஆப்ஷன் டி 9000. இந்த 4ல் எது சரியான விடை அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களாம்மா? இது ஃபஸ்ட்டு கொஷின். இது 2024 நம்ம என்எம்எஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த முதல் கேள்வி இது. சரிங்களா? அடுத்ததாக 92.
ஒரு பள்ளியில் 360 மாணாக்கர்கள் உள்ளனர். அவர்களில் 240 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதத்தை காண்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பர்சன்டேஜ் சதவீதத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. மொத்தமாக ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 360. அப்போ அந்த 360 கீழே போட்டணும். எப்போவுமே சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எவ்வளவோ அதை கீழே போட்டணும். சரிங்களா, 360 கீழே 240 பேர் மாணவர்கள். பாய்ஸ் வந்து 240 ஆர் பாய்ஸ். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. மொத்தம் 360 பேர். அதில் பாய்ஸ் 240 பேர் போயிட்டாங்க. பாய்ஸ் 240 போயிட்டாங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? மீதி 360 240 போயிடுச்சுன்னா 120. அப்போ கேர்ள்ஸ் 120. ஸோ மேலே என்ன போட்டுக்கிறோம்? 120 இன்ட்டு பர்சன்டேஜ் காண்க, சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் காண்கன்னு கேட்டாலே இன்ட்டு போட்டு 100% போட்டுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு 12 12 12 36. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மேலே 100 இருக்குது, கீழே 3 இருக்குது. 100 3ஆல் அடிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 3 3. 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 9. மீதி 1. மறுபடியும் 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 9. மீதி மறுபடியும் 1 வருது இல்லையா. அப்போ மறுபடியும் மீதி 1 வரும்போது புள்ளி வச்சுக்கணும். இந்த 1 கூட ஒரு 0வை சேர்த்துக்கலாம். அப்போ மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணுறோம். 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 9. மறுபடியும் மீதி 1ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இல்லை 2 டிஜிட் சொன்னால் போதும். அப்போ ஆன்சர் 33.3%. ஆப்ஷன் எங்கே இருக்குது? இதை பாருங்கள், சி. அவங்க பாருங்கள், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 33 33.6 எல்லாமே பக்கத்தில் இருக்கிற நம்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 33.3% அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கீழே போட்டுக்கணும். இப்போது இங்கே கேர்ள்ஸை கேட்டதால் 360 240 மைனஸ் பண்ணோம். சப்போஸ் பாய்ஸே எவ்வளோ பேர்னு கேட்டிருந்தாங்கன்னா 240 பேர் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அதை அப்படியே இங்கே மேலே போட்டுருக்கணும். நம்ம புரியுதா? ஏன்னா அடுத்த முறை கொஸ்டின் கேட்கும்போது அந்த மாதிரி கூட கேட்கலாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்மளோட 7th புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா, இப்போ இதே மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்கள். ஒரு பள்ளியில் 480 மாணாக்கர்கள் உள்ளனர். அவர்களில் 120 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதத்தை காண்க. There are 480 students in a school. Out of 480 students, 120 are boys. Find the percentage of girls in that school. புரியுதா? அதே கொஷின் தான் தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் மாற்றிருக்கேன். சரிங்களா, இதுக்கு நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 70%, ஆப்ஷன் பி 75%, ஆப்ஷன் சி 80%, ஆப்ஷன் டி 85%. போன கொஷின்லேயாவது பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா. இங்கே பாயிண்ட் இல்லாமல் ஃபுல் நம்பராக வரது மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் அதே தான், நம்பரை மட்டும் ஜஸ்ட்டு மாற்றிருக்கேன். சரிங்களா, இதுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாடல் தான். ஏன்னா வெறும் சம்மை பார்க்குறதோட விட்டிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி போகிறதுன்றது மறந்துடும். இப்போ அதே மாடலில் வேறு நம்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு வாட்டி இதே மாடலில் சம் கேட்டால் கூட உங்களுக்கு மறக்காது பாருங்கள். சரிங்களா, அடுத்ததாக 93. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 110 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. ஒன்றில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சால் போதும். இது ஒரு முக்கோணம், கரெக்டாக. முக்கோணத்தோட வெளிக்கோணம்னா இந்த ஒரு பக்கத்தை இப்படி நீட்டுறதால ஏற்படக்கூடிய கோணம். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 110 டிகிரி. இங்கே பாருங்கள், இது எத்தனை டிகிரி? 110 டிகிரி. நம்ம 7th ஒரு விஷயம் படிச்சிருப்போம். ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் அதோட உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உள்ளே இருக்கக்கூடிய ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, அதோட சம்முக்கு ஈக்குவல். அதாவது இங்கே 110 டிகிரினா இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் இதையும் கூட்டினா தான் இந்த 110 கிடைக்கும். சரியா, அப்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. உள்ளெதிர் கோணங்கள் சமம். அப்போ அப்படின்னா 110 2 பாதியாக பிரிங்க. 110 2 பாதியாக பிரிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 110 2ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். இல்லை 2 பாதியாக அப்படியே பிரிச்சிங்கன்னா 2 10 2 10. அப்போ 55. ஸோ பாருங்கள், இந்த கோணம் ஒரு 55, இந்த கோணம் ஒரு 55ன்னு அர்த்தம். 110 2 பாதியாக பிரிச்சிருக்கும். ஏன்? உள்ளெதிர் கோணங்கள் சமம்னு சொன்னதால் 2 ஆகிடுச்சா. அப்போ ஆன்சரில் 2 55 இருக்கணும். இங்கே மட்டும்தான் இருக்குன்றதால நீங்கள் இதையே சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் இன்னொரு ஆங்கிள் 70 எப்படி வருதுன்றதையும் சொல்லிடுறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே இருக்கிற ஃபுல் ஆங்கிள் என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 180. அவங்க இதில் தான் இது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 110ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 180ல் 110 போயிடுச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? 70. அப்போ பாருங்கள், 70 55 55 முடிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். வெளிக்கோணம் 110, உள்ளெதிர் கோணங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 110ல் பாதி 55, ஸோ 2 55. கரெக்டாக 180லேருந்து இந்த 110 அப்படியே மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 70. ஸோ 55 55 70 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் 2. சரிங்களா, இப்போ இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் மாற்றி ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம்
120 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமமெனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. இங்கிலீஷில், if the exterior angle of a triangle is 120 degree and its interior opposite angles are equal, find all the interior angles of the triangle. நான் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 60 60 70, ஆப்ஷன் பி 70 70 50, ஆப்ஷன் சி 60 60 60, ஆப்ஷன் டி 60 70 50. இது 3த்தில் எது 4த்தில் எது வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் இந்த ஆன்சர்லேருந்து எவ்வளோ எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, 2 ஆங்கிள் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சரில் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். அதை வச்சு ஒன்று. இன்னொன்று முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா எத்தனை டிகிரி வரும்? வெரி குட், 180 டிகிரி வரும். ஸோ இதில் எந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது அப்படிங்கிறத வச்சும் நீங்கள் இந்த ஆன்சரை முடிவு பண்ணலாம், சம்மா போடாமல் கூட. சரிங்களாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக 94, பின்வரும் பாஸ்கல் முக்கோணத்தில் விடுபட்டுள்ள எண்களை நிரப்புக. பாஸ்கல் முக்கோணம், பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவே சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நான் ஒரு தனி வீடியோவில் அதை சொல்லித்தரேன். இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதை மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லித்தரேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே கொஷின் மார்க் இருக்குது, ரைட்டா? இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க இந்த நம்பர் வரணும். இப்போ இங்கே கொஷின் மார்க், இங்கே 20, கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற நம்பர் எது? இங்கே கீழே 50. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 50 வரணும். அப்போ 20 கூட எந்த நம்பரை கூட்டினீங்கன்னா 50 வரும்? 30 கூட்டினா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் மார்க்கில் என்ன வரணும்னா 30. நீங்கள் இந்த ஒன்றத்தை வச்சே ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். உட்காந்து மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. இப்போ பாருங்களேன், 30ன்ற ஆன்சர் வந்திருக்கணும் இல்லையா? இதில் 30 கிடையாது, இதில் 30 கிடையாது, இதில் 30 கிடையாது. இதில் ஆன்சரில் மட்டும்தான் 30 இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். மீதி கொஷின் மார்க்லாம் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்கள். சரியா? இருந்தாலும் நான் மீதிக்கு எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா ஒருவேளை 2 ஆப்ஷனில் அவங்க 30 வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் அடுத்தடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால் அப்போ இங்கே வந்துருச்சு 30ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கொஷின் மார்க் எப்படி சார் வரும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஷின் மார்க் முடிச்சிடலாம். 50 50, இது ரெண்டுத்தையும் கூட்டினா இதுக்கு கீழே இருக்கிறது வரணும். அப்போ 50 50 கூட்டினா என்ன வரும்? 100. இந்த கொஷின் மார்க் 100. அதே மாதிரி இந்த 60க்கு வாங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டினா இதுக்கு கீழே இருக்கிற இந்த 60 வரணும். ஸோ 50ஐயும் 10ஐயும் கூட்டினா 60 வரும். அப்போ இந்த கொஷின் மார்க்கில் வர வேண்டியது 10. ஸோ 30 100 10. இதோ பாருங்கள், ஆப்ஷன் 1. இதை தான் நம்ம முதல்லையே சொல்லிட்டோம். சரியா? நான் இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் கொடுக்கல. ஏன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிளை பற்றி மொத்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஷின் கொடுத்துக்கிறேன். சரியா? 95வது கேள்வி பாருங்கள். 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரி அது. பாருங்கள், 10 மதிப்புகளுடைய சராசரி 60ன்னு சொல்லியிருக்காங்க. சரிபார்க்கும்போது 11க்கு பதிலாக 51ன்னு எடுத்துட்டாங்களாம். நம்ம ஆன்சர் எங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோமே. 11ன்னு எடுத்துருக்கணும், என்னென்னு எடுத்துட்டாங்க? 51. அப்புறம் எடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் 51லேருந்து 11 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 40. கரெக்டாக? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை நான் ஒரு 3 ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதே நம்ம 7th 8th கூட படிப்போம். அது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். மொத்தம் எத்தனை வேல்யூ சொல்லியிருக்காங்க? 10 வேல்யூ. நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிது? 40. அந்த 40 10ஆல் வகுத்துருங்க. அப்போ என்னவாயிடும்? 0 0 கேன்சல் ஆகிடும். 4. முதல்ல என்ன பண்ணோம்? இந்த தப்பாக எடுத்துக்கிட்ட மதிப்பை மைனஸ் பண்ணோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை. அடுத்து வந்த ஆன்சரை என்ன பண்ணோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை வேல்யூ சொல்லியிருக்காங்களோ அதால் வகுத்தோம். 4 கிடைக்குது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது சராசரி தானே கேட்டிருக்காங்க. சரியான சராசரி, வாட் இஸ் த கரெக்ட் மீன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே சொன்ன சராசரி என்னென்னு பாருங்கள். கூட்டு சராசரி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? 60ன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? 4. இந்த 60லேருந்து 4 கூட்ட போகிறோமா கழிக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் விஷயமே. சரிங்களா? இப்போ பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்க? 11ன்னு எடுத்துருக்கணும். இங்கே சொன்ன லைன், முதல்ல பார்த்த லைன் 11ன்னு எடுக்க வேண்டியதை தெரியாமல் என்னென்னு எடுத்துட்டாங்க? 51ன்னு எடுத்துட்டாங்க. அதிகமாக எடுத்துருக்காங்களா கம்மியாக எடுத்துருக்காங்களா? 11ன்னு எடுக்க வேண்டிய 11 ரூபாய் எனக்கு தரணும், நீங்கள் தெரியாமல் என்கிட்ட 51 ரூபாய் தந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதிகமாக கொடுத்துருக்கீங்களா கம்மியாக கொடுத்துருக்கீங்களா? அதிகமாக கொடுத்துருக்கீங்க. அதிகமாக கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணணும். இவ்வளோ தான். அதிகமாக கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 60ல் 4 போயிடுச்சுன்னா 56. அதிகமாக கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணணும், கம்மியாக கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதுவே 51 ரூபாய்க்கு பதில் 11 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தா கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது கம்மியாக கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும், அதிகமாக கொடுத்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். இவ்வளோ தான். பாருங்கள், 60ல் 4 போயிடுச்சுன்னா 56. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டா கூட 60ல் 4 கூட்டினா 60 கூட 4 கூட்டினா 64 வந்துடும். ஆன்சரில் எங்கேயுமே 64 கிடையாது. நீங்கள் அதனால் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இருந்தாலும் லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 11க்கு பதில் 51 எடுத்திருக்கோம். 51லேருந்து 11 மைனஸ் பண்ணால் 40, மொத்தம் 10. 40 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4, 60ன்னு எடுத்துருக்கணும். 60லேருந்து 4 மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா 11க்கு பதில் 51 அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம். 56. இப்போ அவ்வளோ தூரம் போட்டதை ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன் பாருங்கள். நம்ம புரிஞ்சு முடியுதா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்றதை நான் செக் பண்ணுறேன். எப்படி? நான் ஒரு கொஷின் இதே மாடலில் தரேன் பாருங்கள். 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 90 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மதிப்பு 31க்கு பதில் 11 என எடுக்கப்பட்டது. 31க்கு பதில் என்னென்னு எடுத்திருக்கோம்? 11. போன கொஷினில் அதிகமாக எடுத்தாங்க. இப்போ நான் கொடுத்துருக்குது பாருங்கள், 31க்கு பதில் 11 கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் நீங்கள் கடைசி ஆன்சர் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். சரியா? இது சரியான சராசரி காண்க. இங்கிலீஷில் பாருங்கள். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் வாஸ் calculated as 90. In doing an observation was wrongly taken as 11 instead of 31. இங்கிலீஷில் அப்படியே அதை மாற்றி சொல்லுவாங்க. 31க்கு பதில் 11, 51 instead of 11. 11க்கு பதில் 51 முதல்ல சொல்லும்போது கரெக்டாக. இப்போ இதில் 11 instead of 31, 31க்கு பதில் 11. வாட் வுட் பி த கரெக்ட் மீன் அப்படின்னா கரெக்ட் மீன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் இதுக்கு ஆப்ஷன் தரேன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 86, ஆப்ஷன் பி 87, ஆப்ஷன் சி 88, ஆப்ஷன் டி 92. இது நாலுத்தில் எது வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களாம்மா? ஸோ மொத்தமாக போன வருஷம் NMS 2024 கேட்ட கேள்விகளில் 5 கேள்வி பார்த்துருக்கோம். அதே மாடலில் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்துருக்கேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை நோட்டில் போடும்போது இந்த கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க சம்ஸையும் கூட நோட்டில் போட்டு வைங்க. சரிங்களா? ஏன்னா இதே மாடலில் அடுத்து கண்டிப்பாக ஒரே குறிப்பிட்ட மாடலில் தான் திரும்ப கேட்பாங்க. அது முன்னாடி வருஷம் 2023 22 சொல்லும்போது நீங்களே பார்ப்பீங்க. இந்த கொஷின்ஸ்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே சேட்டில் அவங்க கேட்குற 20 கேள்விகளை நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். சரிங்களாம்மா? இதில் அடுத்த 5 கேள்விகளை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.